ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதில் பாத்திரத்தை வச்சு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறோம். மட்டன் குழம்பு செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா, தேங்காய் அரைச்ச விழுது, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 3 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வேக வச்ச மட்டன், அதில் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டன் வேக வச்சுருக்கு. எண்ணெயில் பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அது நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வதக்கணும். அரிஞ்சு வச்சுருந்த 3 தக்காளியை சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை அதோட சேர்த்துக்கணும். மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து குழம்பு நல்லா கிண்டி விடுறோம். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலாவை சேர்த்துக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அரிஞ்சு வச்சிருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் அதோட சேர்த்துக்கிறோம். குழம்போட ஸ்மெல் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக குழம்பை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.